இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசர் நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 1-11 முடிய. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நார்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சை எடுத்துக்கொள். எழுந்து பேராத்து ஆற்றுக்கு செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாள்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறு நான் பேராத்துக்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி கொண்டிருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்று திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார்: எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன். மதிக்கெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாம். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19-27 முடிய. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர்.
இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கும் தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசர் நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறோம். 1749 ஆண்டு திருவழிபாட்டு மறைசாட்சியர் பட்டியலின்படி மார்த்தா, மரியா, லாசர் என்னும் மூவரும் புனிதர்களாக கருதப்பட்டு வணங்கப்பட்டனர். 1916 பிறகு 2021 வரை புனித மார்த்தா மட்டுமே திருவழிபாட்டில் நினைவு கூறப்பட்டார். ஏனெனில் மார்த்தாவும் மகதலா நாட்டு மரியாவும் சகோதரிகள் என கருதப்பட்டு மரியா 22ஆம் தேதியும் ஒரு வாரம் கழித்து மார்த்தா 29ஆம் தேதியும் நினைவு கூறப்பட்டார்கள். ஆனால் மகதலா மரியாவும் பெத்தானியாவின் மரியாவும் ஒன்றல்ல என மொழிகிற திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றைய நாளில் ஜூலை 29ஆம் தேதி மார்த்தா, மரியா, லாசர் என்னும் புனிதர்களை நாம் நினைவு கூற அழைப்பு கொடுக்கிறார். இன்று நாம் கொண்டாடி மகிழும் புனிதர்களை யோவான் நற்செய்தியாளர் இவ்வாறு அறிமுகம் செய்கிறார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார் என்று யோவான் நற்செய்தியில் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியில் இயேசு தம் பணியை கலிலேயாவில் தொடங்குகிறார். தம் சீடர்களோடு பயணம் தொடங்குகிற இயேசு எருசலேம் நோக்கி செல்கிறார். இயேசு எருசலேம் செல்லும் வழியில் மார்த்தா, மரியா என்னும் இளவல்களை அறிமுகம் செய்கிறார் லூக்கா. பாடசூழலின் பின்புலத்தில் பார்க்கும்போது முதன்மையான கட்டளை எது என்னும் பகுதியில் இந்நிகழ்வை பதிவு செய்கிறார் லூக்கா. இறையன்பு, பிறரன்பு ஆகிய கட்டளைகளை, முதன்மையான கட்டளைகளை வரையறுக்கிற இயேசு பிறரன்பு கட்டளைக்கு எடுத்துக்காட்டாக நல்ல சமாரியன் எடுத்துக்காட்டை வழங்குவதாகவும், இறையன்புக்கு எடுத்துக்காட்டாக மார்த்தா, மரியா நிகழ்வு வழங்குவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் நற்செய்தியாளர் லாசர் என்னும் கதை மாந்தர் மார்த்தா, மரியாவின் சகோதரர் என அறிமுகம் செய்யப்படுகிறார். இறந்த அவரை உயிருடன் எழுப்புகிறார் இயேசு. பின்னாளில் இயேசு விருந்தில் அமர்ந்திருக்கும் போது லாசரும் அவரோடு அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கையை 2ஆம் முறையாக வாழும் பேறு பெற்றவராக இருக்கிறார் லாசர். விருந்தோம்பல் என்னும் கருத்துருவின் அடிப்படையில் இந்த 3 புனிதர்களையும் நாம் கொண்டாடுவோம். விவிலிய மரபிலும் நம் மரபிலும் மேன்மையாக போற்றப்படுகிற ஒரு பண்பு விருந்தோம்பல். நம் உறவினர்கள், நண்பர்களையும் தாண்டி அனைவருக்கும் விருந்தோம்பல் என்பது
நம் அடிப்படையான பண்பாக இருக்கிறது. நம் நேரத்தை, ஆற்றலை, உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் அடையாளமே விருந்தோம்பல். விரும்பி அருந்து என்னும் சொற்களில் சுருக்கமே விருந்து என்பது என்னுடைய புரிதல். நான் விரும்பி கொடுப்பதால் நீ அருந்து என நமக்கு முன் நிற்பவரோடு நம் உணவை பகிர்ந்து கொள்கிறோம். நாம் அனைவருமே இந்த உலகிற்கு வந்த விருந்தினர்கள் என்ற உணர்வையும் இப்பண்பு நமக்கு உணர்த்துகிறது. மேலும் விருந்தில் கைமாறு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் கிடையாது. மூவகை விருந்தோம்பலின் அடையாளமாக திகழ்கிறார்கள் இன்றைய புனிதர்கள். 1. மார்த்தா, பணிகள் புரியும் விருந்தோம்பல். இயேசுவை தன் இல்லத்திற்கு வரவேற்கிற மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாக இருக்கிறார். இயேசுவுக்கு பணிவிடை செய்வதில் தான் தனியாக விடப்பட்டதாக உணர்கிறார். உணவு தயாரிக்கும் பணி, விருந்தினரின் தேவைகளை நிறைவேற்றும் பணி, இல்ல தூய்மை பணி என பணிகள் புரிகிறார் மார்த்தா. இது முதல் வகை விருந்தோம்பல். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான தயார் நிலையும் பணி நிலையும் நாம் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பல். மேலும் மற்றவர்கள் நம் இல்லம் வரட்டும் என்று அவர்களுக்காக கதவுகள் திறப்பதும் விருந்தோம்பல்தான். 2. மரியா, செவிமடுக்கும் விருந்தோம்பல். மரியா ஆண்டவருடைய காலடிகளில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் என எழுதுகிறார் லூக்கா. மரியாவின் விருந்தோம்பல் அறிவு சார்ந்ததாகவும் ஆன்மீகம் சார்ந்ததாகவும் இருக்கிறது. மற்றவருக்கு செவி மடுப்பதற்கான முதல் படி அவருடைய காலடிகளில் அமர்வது. அதாவது எந்த ஒரு பரபரப்பு, முற்சார்பு எண்ணம், தீர்ப்பிடுதல் இல்லாமல் அடுத்தவரின் குரலுக்கு செவி மடுப்பது. மற்றவர்கள் பேசுவதை கேட்பதற்கு திறந்த உள்ளம் தேவைப்படுகிறது. 3. லாசர், நட்பு பாராட்டும் விருந்தோம்பல். நம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்று தம் சீடர்களிடம் கூறுகிறார் இயேசு. யோவான் நற்செய்தியில் 11 மேலும் லாசரின் கல்லறைக்கு அருகே நின்று கண்ணீர் விடுக்கிற இயேசுவை சுட்டிக்காட்டி யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். யோவான் நற்செய்தியில் 11:35-36 முடிய நட்பு, அன்பு என்று 2 நிலைகளில் உறவு சார்ந்த விருந்தோம்பலை இங்கே நாம் பார்க்கிறோம். விருந்தோம்பல் என்னும் பண்பை, மதிப்பீட்டை நாம் மீண்டும் கொண்டாடுவோம். நம் வீடுகளில் விருந்தினர்களுக்காகவும் வழிபோக்கர்களுக்காகவும் திண்ணை வைத்து வீடு கட்டிய காலம் போய் இன்று வீதியையும் நமதாக்கிக் கொள்ளும் அளவுக்கு வாசற்படிகளை இழுத்து கட்டி சுவர்களையும் உயர்த்தி கொண்டோம். நம் இதயங்களையும் இல்லங்களையும் சற்றே திறந்து விருந்தோம்பல் செய்வோம். அந்நியரை வரவேற்று விருந்தோம்பல் மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள் என்கிறது எபிரேயருக்கு கடிதத்தில் 13:2. அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் என்று எழுதுகிறார் தூய யோவான். அன்பின் வெளிப்பாடு விருந்தோம்பல். மார்த்தா, மரியா, லாசர் விருந்தோம்பலின் முன்மாதிரிகள். மற்றவரை பார்க்கும்போது நாம் உதிர்க்கும் புன்னகையும் விருந்தோம்பல் என்பார்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.